திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் முழுஇரவு ஜெப கூட்டம். நாள் ஜூன் 6. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு தேவ தூதன் பிரவேசிக்கிற வீட்டுக்குள்ள வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வராது, சண்டையின் சத்தம் வராது, வலு சர்ப்பம் வராது, ராகாப்புகள் துண்டிக்கப்படுவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இவரே சமாதான காரணர், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை நீ பறிக்க முடியாது அப்படி சொல்லி சாத்தானை எதிர்த்து பாருங்க, சாத்தான் ஓடி போயிடும். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. Hallelujah, 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 hallelujah. தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டீர், பெற்றதாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டீர். தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டீர், பெற்றதாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டீர். தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் பூமி படைத்தவரே,
வானம் பூமி படைத்தவரே, நீர் சர்வ வல்லவரே. ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 118:13 நாம் வாசிக்கிறோம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். என்ன ஒரு அருமையான வார்த்தையை இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். பொல்லாத சத்துருவை பார்த்து அல்லது பொல்லாத மனிதர்களை பார்த்து இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதாக இந்த வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீ நான் விழும்படி என்னை தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று யாரோ ஒருவரை பார்த்து அவன் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் விழுந்துவிட நேரிடுகிறது. முதியவர்கள் பாருங்கள், பலவீனப்பட்டு அவர்களால் நடக்க முடியாமல் தடுமாறி விழுந்து விடுகிறார்கள். சில நேரங்களில் வாகனங்களில் செல்லுகிறவர்கள் எதிரே வருகிற வாகனங்களுக்கு எதிர்பிடிக்க முடியாமல் அவர்கள் வழுவி விழுந்து விடுகிறார்கள். அல்லாவிட்டால் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது தவறுதலாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது தடுக்கி கூட அநேக சமயங்களில் விழுந்துவிட நேரிடுகிறது. சில நேரங்களில் சிலர் பாவ வாழ்க்கையில் விழுந்து விடுகிறார்கள். இதை செய்யக்கூடாது என்று நினைத்திருக்கிற விஷயங்களில் ஏதோ ஒரு தூண்டுதலினால், சத்துருவின் தாக்குதலினால் அதை திரும்ப செய்து பாவ வாழ்க்கையில் விழுந்து விடுகிறார்கள். இப்படித்தான் பாருங்கள், தாவீதை சாத்தான் ஏவினானாம். ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும்படி சாத்தான் ஏவினதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாத்தானின் தூண்டுதலினால், ஏவுதலினால் அவன் அந்த காரியத்தை செய்ய துணிந்தான். எப்படியாவது தாவீதை விழப்பண்ணிவிட வேண்டும் என்று சத்துரு முயற்சித்து கொண்டே இருந்தான். இதே போலதான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படியாவது ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மை விழப்பண்ணி மனசாட்சியில் வேதனையோடு குற்றம் உணர்வோடு கூட நாம் நிமிர்ந்து வாழ முடியாதபடி சத்துரு பலவிதங்களில் நமக்கு தடைகளை, அந்த தீமைகளை கொண்டு வந்து போடுகிறதை நாம் பார்க்க முடியும். பண விஷயத்தில் சிலர் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். யார் எனக்கு என்ன சொல்ல முடியும், நான் தனிப்பட்ட விதத்தில் என்னால் முடிவெடுக்க முடியும். தாவீது அப்படித்தான் நினைத்தான். அவனுக்கு யோசனை சொல்ல வந்த தளபதியை கூட அவன் சட்டை செய்யவில்லை, மதிக்கவில்லை. நான் ராஜா, நான் சொல்லுவதை நீ செய் என்று சொல்லி அவன் கட்டளை பிறப்பித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தன்னிச்சையாக யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் தானாக முடிவெடுத்து விடுகிற அந்த காரியத்தின் நிமித்தமாக விழுகை நேரிடுகிறது. தாவீதும் இப்படித்தான் விழுந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலர் பாருங்கள், பண விஷயத்தில் அல்லது பெண்கள் விஷயத்தில், ஆண்கள் விஷயத்தில், தவறுதலான காரியங்களில், மதுபானங்களில், போதை வஸ்துகளில், ஏதோ ஒரு குற்ற செயல்களில் விழுந்துவிட நேரிடுகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு வேளை விழுந்து கிடந்திருந்தாலும், யாருடைய மற்றவர்களுடைய தவறான ஆலோசனைகளோ தவறான காரியங்களினாலோ நீங்கள் தள்ளப்பட்டு விழுந்து கிடந்தாலும்,
உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த நிலையில் நீங்கள் மற்றவர்களால் தள்ளப்பட்டு அல்லது சாத்தானால் தள்ளப்பட்டு அவனுடைய யோசனையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு விழுந்து கிடந்தாலும் கர்த்தரோ உங்களுக்கு உதவி செய்து கை கொடுத்து உங்களை தூக்கி எடுத்து திரும்பவும் நடமாடவும், திரும்பவும் உங்கள் வேலைகளை கடமைகளை நீங்கள் செய்யவும், பிரகாசமுள்ள எதிர்காலத்தை கொண்டு நீங்கள் வாழவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை வாழ வைக்க முடியும். அந்த தேவன் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு அவர் உதவி செய்ய ஆவலோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தினாலோ அல்லது மற்றவர்களுடைய ஆண்டவரே பொல்லாத ஆலோசனைகளினாலோ அல்லது சத்துருவின் தாக்குதல்களினாலோ நாங்கள் விழ நேரிட்டாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை தூக்கிவிட இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நானும் விழுந்து விட்டேன், இனி எழுந்திருக்க எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா, என்னால் முடியுமா, நான் முன்னை போல அல்லது முன்னை விட அதிகமாக எழும்பி என்னால் காரியங்களை செய்ய முடியுமா என்று கலக்கத்தோடும் வேதனையோடும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் அருகிலும் நீர் சென்று இயேசுவே நீர் அவர்கள் கை கொடுத்து தூக்கி விடும்படியாக ஆண்டவரே அவர்களை நடமாடவும், தங்கள் கடமைகளை செய்யவும், அவர்கள் பிரகாசமுள்ள எதிர்காலத்தை கொண்டு வாழவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.